Hello all, welcome back to my channel. நம்ம வீடியோவை யாரனா புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வேற ஒண்ணும் இல்லைங்க, சிக்கன் பஜ்ஜி. நம்ம போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு அதுல இது போல நீட்டா பீஸ் போட்டுக்கணும். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் செய்றோம்ல சேம் process தான், பட் சிக்கன்ல செய்வோம். And also மட்டன்ல கூட செய்யலாம். போன்லெஸ் சிக்கன்ல இது போல நீட்டா பீஸ் போட்டு நமக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தனியா வெச்சுக்கலாம். நாங்க மட்டன்ல பஜ்ஜி ரேரா பண்ணுவோம், பட் சிக்கன்ல அப்பப்போ பண்ணுவோம் மழை வரும்போது அந்த மாதிரி டைம்ல. நீங்க once இந்த சிக்கன் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் நீங்க செய்யவே மாட்டீங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும் இந்த சிக்கன் பஜ்ஜி. இது போல நீட்டாவும் மெலிசாவும் கட் பண்ணி வெச்சுக்கணும். அப்பதான் நம்ம எண்ணெயில போட்டோனே சீக்கிரமா வெந்துடும் சிக்கன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், salt, சக்தி சில்லி பவுடர் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், அதுக்கு அப்புறம் சிக்கன் கபாப் மசாலா இருக்குல அது கொஞ்சமா போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊத்தாத வெறும் சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலே நல்லா mix பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தக்கூடாது. அதுலயே mix பண்ணா நல்லா mix ஆயிடும், சிக்கன் மேரினேட் ஆயிடும். இப்போ இது போல நல்லா mix பண்ணி ஒரு 15 minutes போல நம்ம ஊற வெச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு எப்படி பேட்டர் ரெடி பண்றோம் சேம் process தான். கொஞ்சமா கடலை மாவு, அரிசி மாவு, நான் கலர்க்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சக்தி சில்லி பவுடர், salt, தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல நமக்கு எவ்வளவு வேணுமோ ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள சிக்கனும் நல்லா மேரினேட் ஆயிடும் ஒரு 5 minutes போல. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுறப்ப எப்படி நம்ம எடுத்து டிப் பண்ணி போறோம் சேம் தான். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒண்ணொண்ணா எடுத்து நம்ம பேட்டர்ல டிப் பண்ணி அப்படியே ஆயில்ல போடலாம். இதே போல எல்லா பீஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்க once இந்த பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அப்படியே அடிக்ட் ஆயிடுவீங்க இந்த பஜ்ஜிக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சீக்கிரமா வெந்துரும். வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம திருப்பி விட்டோம்னா சிம்ல வச்சு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளவுதான். நல்லா வெந்து ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம குட்டீஸ்க்கும் பண்ணி கொடுங்க. பாருங்க பஜ்ஜி எவ்வளவு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஓபன் பண்ணும்போது பீஸ் அப்படியே உடைஞ்சு வருது. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.